புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் தன்வந்திரி பீடத்தையே இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். நம் வாழ்வில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் இருக்கும் செல்வங்கள் அனைத்துமே வீண். நமக்கு ஏற்படும் சகல விதமான பிணிகளையும் தீர்த்து நமக்கு இன்னருள் புரிந்து ஆட்கொள்பவர் கலியுக மாமருத்துவரான ஸ்ரீ தன்வந்திரி பகவான் என்றால் அது நிதர்சனமான உண்மை. இத்திருத்தலத்தின் மூலவரான தன்வந்திரி பகவான் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் 665 நாட்களில் சுமார் 2 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 500க்கும் மேற்பட்ட புண்ணிய கஷேத்திரங்களை தரிசித்து 2000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு சென்று 200க்கும் மேற்பட்ட மடாதிபதிகளின் வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு 100க்கும் மேற்பட்ட புனித நதிகளில் நீராடி 67 வைணவ திவ்ய தேசங்களை தரிசித்து 200க்கும் மேற்பட்ட சித்தர் சமாதிகளுக்கு சென்று ஊர் திரும்பி இந்த தலத்தின் கருவறையில் குடிக்கொண்டுள்ளார். இத்தலத்தில் வீற்றிருக்கும் தாயாருக்கு ஆரோக்கிய லட்சுமி என்பது திருநாமம். பாலாஜா ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் பல்லாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹோமங்களை கண்டுள்ள யக்ஞ பூமியாகும். யாகம், வேள்வி, யக்ஞம் இவை எல்லாமே ஒரே பொருளை தருபவைதான். யாகத்தை அனுஷ்டிக்கும் முறையே ஹோமம் எனப்படுகிறது. யாகங்களால் வெளிப்படும் புகையானது மேகங்கள் உருவாகி மழையை வருவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. புனித மந்திரங்களை உச்சரித்தவாறு அநேக விதமான திரவியங்களை அக்னியில் இட்டு இறைவனுக்கு படைக்கப்படுவதை ஹோமம் என்று வேதம் கூறுகிறது. யாகங்கள் செய்த இறைவனை பக்தியோடு வணங்கினால் நம் நியாயமான கோரிக்கைகளை இறைவன் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தில் அன்றாடம் நடைபெறும் தன்வந்திரி ஹோமத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நல்வாழ்வு கிடைக்கப் பெறுகின்றனர். சைவம், வைணவம், ஸ்ரீ சாக்தம், சௌரம், கௌமாரம், காணாபத்தியம் என ஷண்மதத்திற்குரிய அனைத்து தெய்வ சன்னதிகளும் நூற்றுக்கணக்கான சித்தர் பெருமக்களும் எண்ணற்ற மகான்களும் பரிபூரணமாக பிரதிஷ்டையாக இருக்கும் அற்புத பீடம் இது.
வாலாஜா தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தை நுழைந்ததுமே 21 அடி உயர விஸ்வரூப அஷ்ட நாகக்கல் கருடர் சிலை நம்மை வரவேற்கிறது. சர்வ தோஷங்கள் நீங்கவும், வாகன தோஷங்கள் ஏற்படாமல் இருக்கவும், ஆரோக்கியம் மேம்படவும் கருடாழ்வார் பெரிய திருவடியாக திகழ்ந்து தரிசனம் தருகிறார். ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தின் நுழைவு வாயிலில் மிகவும் பிரம்மாண்டமான உயரத்தில் நின்ற கோலத்தில் கையில் சஞ்சீவி மலையுடன் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர். எதிரே 9 படிகள் அமைத்து 9 படிகளிலும் 9 விதமான அனுமனை பிரதிஷ்டை செய்து அனுமன் ஜெயந்தி, மூல நட்சத்திரம் நாட்களில் விசேஷ வழிபாடுகள் இங்கே நடக்கின்றன. தேசியமும் தெய்வீகமும் நம் தர்மத்தின் இரு கண்கள் என்பதை மெய்ப்பிக்கும் விதத்தில் இத்திருத்தலத்தில் பாரத மாதாவிற்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. பாரத மாதா விக்கிரகத்திற்கு அருகிலேயே வரசக்தி விநாயகர் வீற்றிருக்கிறார். மும்மூர்த்திகளில் படைக்கும் தொழிலை செய்பவர் பிரம்மா. அவர் இத்திருத்தலத்தில்
ஸ்ரீ வாக்தேவி சமேத சதுர்முக பிரம்மாவாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடமானது மரங்களும் அதிசய தாவரங்களும் கொண்டு மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் அளிக்கும் விதத்தில் உள்ளது. ஒரே கல்லில் தலை ராகுவாகவும் உடம்பு கேதுவாகவும் உலகில் எங்கும் இல்லாத வகையிலான உருவத்தில் இந்த திருத்தலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ராகு கேதுவிற்கு அருகே மஞ்சமாதா வீற்றிருக்கிறார். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்திட, நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெற பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து மஞ்சமாதாவை வழிபடுகின்றனர். நாம் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் முழு முதல் கடவுள் நமது பெற்றோர்தான் என்பதை பக்தர்கள் நினைவு கொள்ளும் வகையில் ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தின் நிறுவனர் முரளிதர சுவாமிகளின் பெற்றோரின் திருவுருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது. தெய்வங்களை வழிபடுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சித்தர்களையும் நாம் வழிபட்டால் பல்வேறு இன்னல்களில் இருந்தும் விடுபடலாம் என்ற நோக்கத்தில் அகத்தியர், ரமண மகரிஷி, குழந்தையானந்த மகா சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள், வீர பிரம்மங்காரு உள்ளிட்ட அற்புத சித்தர்களின் சிலைகளும் இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ளன. ஸ்ரீ தன்வந்திரி பீடம் கோவிலில் கௌதம புத்தர், குருநானக், பகவான் மகாவீரர் ஆகியோருக்கும் சிலை அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பு. ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர், ஸ்ரீ ராகவேந்திரர், வள்ளலார் உள்ளிட்ட மகான்களுக்கு இந்த திருத்தலத்தில் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் வெள்ளை நிற பளிங்கு கல்லில் அன்றாடம் காலையில் சூரிய ஒளிக்கதிர்கள் மேலே படும்படியான அமைப்புடன் அருள் பாலிக்கிறார் சூரிய பாபா. மற்றொரு சன்னதியில் தங்க நிறத்தில் தங்க பாபாவாக காட்சி தருகிறார் ஷீரடி சாய்பாபா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாபா திரைப்படம் மூலமாக தமிழக மக்களுக்கு பரிச்சயமான ஸ்ரீ மகா அவதார் பாபாவுக்கு இக்கோவிலில் குகை வடிவிலான தனி சன்னதி உள்ளது. இவரை தரிசனம் செய்வதற்கு சிங்கத்தின் வாய் வழியே உள்ளே சென்று பின்னர் யானையின் வாய் வழியே வெளியே வருவது போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிலையானது ரஜினிகாந்த் அவர்களின் இல்லத்தில் வைத்து பூஜை செய்த பின் இங்கே பிரதிஷ்டை செய்துள்ளனர். உலகில் வேறெங்கும் காண முடியாத வகையில் ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் வினை தீர்க்கும் விநாயகர் ஒரு புறம், தன்வந்திரி பகவான் ஒரு புறம் என்று ஒரே கல்லில் சிலையாக வடித்துள்ளார்கள். நவகிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனீஸ்வரர் மட்டுமே. அத்தகைய சனி பகவானுக்கு உலகிலேயே முதல் முறையாக இந்த தலத்தில் 9 அடி ஆழத்தில் 9 படிகளுடன் ஸ்ரீ பாதாள சொர்ண சனீஸ்வரர் என்ற பெயரில் தனி சன்னதி அமைத்துள்ளனர். பாதாள சனீஸ்வரருக்கு அருகிலேயே
வெளியில் தனி சன்னதியில் இருந்து அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ ஜெயமங்கள சனீஸ்வரர். இத்திருத்தலத்தில் 468 சித்தர்கள் சிவலிங்க வடிவில் அருள் பாலிக்கின்றனர். பௌர்ணமி மற்றும் பிரதோஷ காலங்களில் சித்தர்களுக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் முக்கிய சிறப்பு அம்சங்களில் ஒன்றானது வாஸ்து பகவான் சன்னதி. வாஸ்து பகவானுக்கு தனி பீடம் வாஸ்து முறைப்படி இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வாஸ்து நாட்களிலும் வளர்ப்பிறை பஞ்சமி நாட்களிலும் வாஸ்து ஹோமங்கள் நடைபெறுகிறது. ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் மகா பைரவருடன் அசிதாங்க பைரவர், குரோதன பைரவர், கபால பைரவர், உன்மத்த பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், பீஷ்ண பைரவர் மற்றும் சம்ஹார பைரவர் என ஒரே கல்லில் அஷ்ட பைரவர்கள் அமைந்திருப்பது தனி சிறப்பு. ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் 8 அடி உயரத்தில் ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரத்யங்கிரா தேவி தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். தினசரி வருகை தரும் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே மிளகாய் வற்றல், வேப்பிலை உள்ளிட்ட பொருட்களை அணையா யாக குண்டத்தில் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து பலனடைந்து வருகின்றனர். இந்த திருத்தலத்தில் 8 அடி உயரம் 18 திருக்கரங்களோடு மகிஷனை வதம் செய்யும் கோலத்தில் தெய்வீக காட்சியளிக்கிறார் ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி. மாங்கல்ய பாக்கியத்திற்காகவும் திருமண பிராப்தத்திற்காகவும் இந்த அம்மனை பக்தர்கள் வழிபடுகின்றனர். இவை தவிர ஸ்ரீ மரகத லிங்கேஸ்வரர், ஸ்ரீ மரகதாம்பிகை, ஸ்ரீ தசபுஜ காளி, ஸ்ரீ பச்சமுக வராகி, ஸ்ரீ சூலினி துர்கா, ஸ்ரீ சரபேஸ்வரர், ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி, ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர், ஸ்ரீ ராஜ மாதங்கி, ஸ்ரீ கார்த்திகை குமரன், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர், ஸ்ரீ தத்தாத்ரேயர் என 90க்கும் மேற்பட்ட தெய்வ சன்னதிகள் இவ்வாலயத்தில் அமைந்துள்ளன. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடமானது சென்னையில் இருந்து பெங்களூரு செல்லும் சாலையில் வாலாஜாபேட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்திற்கு நீங்களும் ஒரு முறையேனும் சென்று வாருங்கள். இன்னல்கள் மறைந்து வசந்தமான வாழ்க்கையை கிடைக்கப் பெறுங்கள்.